செக்ஸ் வந்து ஒருத்தருக்கு பிரெயினில் ஒரு அந்த மூளை நல்ல புத்துணர்ச்சி வரும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடிய நோய்கள் கூட குறைஞ்சிரும், வழக்கறிஞர்கிட்ட போகிற வழக்குகள் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேங்க. அப்படி ஒரு அந்த முழுமையான இது இன்னமும் யாரும் அந்த அது நேச்சுரல் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இருந்தாலும் அது அப்படியே ஒரு மூளைக்கு அப்படி ஒரு இது கொடுக்குது. தியானம், செக்ஸ் எதில் வந்து அதிகமான அந்த புத்துணர்ச்சி வந்து தியானம், செக்ஸ் ஏரியாலாம் ஒரு ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி ரெண்டுமே மூளையில் டெம்பரல் லோபில் தான் இருக்குது. லிம்பிக் சிஸ்டம் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. இது எல்லாமே வந்து மனிதனோட பேசிக் இன்ஸ்டிங்ஸ். அடிப்படை நம்மளோட மேலே ஒருத்தர் இருக்காருன்றது நம்புறதும், இந்த பேசிக் இன்ஸ்டிங் செக்ஸ் எல்லாம் வந்து பேசிக் இன்ஸ்டிங். அதெல்லாம் ஈவன் அனிமல்ஸுக்கும் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலை. இந்த பேசிக் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணலைன்னா ஏதோ ஒரு குறைபாடு பெருமூளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செயல்திறன் குறையும். ஸோ டெஃபினெட்லி ஒரு பிரேக் வேணுன்றது ஒரு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்கள் ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்சியல் கொஷின்ஸ். நம்ம ஏன் இருக்கோம், ஏன் வாழ்கிறோன்றது பிரெயினுக்கு வந்து தோணும். கொஞ்சம் டைம் அப்பப்போ தோணும் பிரெயினுக்கு, எதுக்கிட்டா நம்ம இருக்கோம், இந்த எதுக்காக இந்த இடத்துல வந்தோம். இதெல்லாம் வந்து ஞானிகள் யோசிக்கிறது கேள்வி. நமக்கு அடுத்த நாள் எங்கடா சோறு வரும்ன்றது அது உண்மை. அந்த அன்றாட விளைவுகளில் இருக்கிற பேசிக் நெசசிட்டிஸ்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் திங்க் பண்ணலாம். அடுத்த லெவல் பண்ணலாம். தியானம் பண்ண காசு வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, ஏர் கண்டிஷன் வந்துருச்சு, இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு அடுத்ததுக்கு இது பண்ணலாம். கரெக்டாக.